மா மா பயங்கரமாக பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வைங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். செய்த சம்பவத்தில் ஒரு புதிய தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 11 மணி அளவில் அந்த மாணவியை அந்த 3 இளைஞர்கள் தூக்கிச் செல்கின்றனர். அந்த 3 இளைஞர்கள் அங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் வைத்து அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அங்கிருந்து சுமார் ஒரு 350 மீட்டர் தொலைவில் ஒரு அரசு கல்லூரியின் என்னம்மா அது சமைக்கலையா? உடம்பு சரியில்லப்பா, அதான் சமைக்கல. மா 24 மணி நேரமும் வீட்டிலே தானம்மா இருக்க, சமைக்கிறது கூட என்னால் முடியல. இல்லப்பா மா எல்லாத்துக்கும் காரணம் சொல்லாதீங்கம்மா. வேணா நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு போய் இந்த லோன் இஎம்ஐலாம் கட்டி பாருங்க, அப்போ தெரியும் என் பசி என்னன்னு உங்களுக்கு. நான் வேணா வீட்டிலேருந்து சமைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். தம்பி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்கோ தம்பி. மா அதை நீங்களே சாப்பிட்டு பாருங்கம்மா. ஏய் தம்பி, சே ஆம்பளையா பிறந்ததுக்கு பொம்பளையா பிறந்திருந்தா கூட நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஹாய். என்னாச்சு? ஐயோ ஐயோ என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? ஐயோ அவ தான் கால் பண்ணியிருக்கா. இப்போ எப்படி அவளை போய் பார்க்கறதுன்னு தெரிலையே. இங்கேருந்து ஃபஸ்ட்டு எப்படி வெளில போகிறதுன்னு தெரிலையே. ஐயோ எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலையே. ஐயோ டே, இந்த பர்த்டேக்காச்சும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுறா. ஹலோ, நாங்கள் கோவை மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணியிருக்கோம். ஐயோ என்னம்மா, என்னாச்சு? எந்திரிம்மா, மெதுவா மெதுவா எந்திரி. வாமா, இங்கே வந்து உட்காரு. மெதுவா மெதுவாம்மா. இந்தாம்மா, இந்த தண்ணி ஃபஸ்ட்டு குடிமா. இந்தாம்மா, மெதுவாம்மா. இப்போ சொல்லுமா, என்னாச்சு? சொல்லு, கால் பண்ணியிருந்தாங்க, நாம பார்க்கணும். அம்மாட்ட அண்ணா, யாராச்சும் ஆட்டோ கூப்பிடுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, இதோ ஆட்டோ வர சொல்லியிருக்கேன், போயிடலாம். அழாதம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஒரு பொண்ணா உன்னோட வலி என்னன்னு எனக்கு புரியுதுமா, அழாதம்மா. வலிச்சதே இல்லை, முடியல என்னால. எங்களுக்கு பெண்ணோட வடிவத்தை கொடுத்த அந்த ஆண்டவன் இந்த வலியை மட்டும்தாம்மா கொடுக்கல. இது சாதாரண வலி இல்லம்மா, மாசத்துக்கு ஒரு முறை ஒரு பொண்ணை புனிதமாக்குற வலிதாம்மா. பயப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஆட்டோ வர சொல்லியிருக்கேன், போயிடலாம். முடியல, பொறுமையாம்மா. ஏதோ ஆட்டோ வந்துருச்சுமா. ஆட்டோ ஆட்டோ அண்ணா அண்ணா ப்ளீஸ் எந்திரிம்மா. மெதுவாம்மா. இந்தா பிடிச்சிக்கோ, மெதுவா ஏறுமா. மெதுவா உட்காருமா. என்னம்மா, எங்கம்மா போகணும்? அண்ணா, கோவை கிளினிக் போங்கண்ணா. கொஞ்சண்ணா, சீக்கிரம் போங்கண்ணா, கொஞ்சம் போங்கண்ணா.
இங்கே தானா? இதோ நிறுத்துங்கண்ணா. வந்துருச்சுமா, கிளினிக் வந்துருச்சு. எந்திரிம்மா, மெதுவா இறங்க இறங்க. மெதுவாம்மா, மெதுவா இறங்க. மெதுவா மெதுவா மெதுவாம்மா. வா, மெதுவா, கொஞ்சம் பொறுமையா. டாக்டர், டாக்டர். சார் 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 யாரும்மா நீங்கள்? என்னாச்சு? அவங்க சேர்த்துருக்கதா சொல்லி கால் வந்துருந்துச்சு சார். அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? ஓ, அந்த ரோட்டில் மயங்கி விழுந்ததை சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களே ஒரு அம்மா, அவங்க பொண்ணா நீங்கள்? ரோட்லையா? என்னாச்சு சார் அவங்களுக்கு? ஏன்? வெயிட், அம்மா பயப்பட ஒன்றும் இல்லை, எல்லாம் நார்மல் தான். அவங்க மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. முக்கியமாக மார்னிங்லேருந்து சாப்பிடவே இல்லை போல், அதான் வெயில் தாங்காமல் மயங்கி விழுந்திருக்காங்க. ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கு, நல்லா தான் இருக்காங்க, டோன்ட் வரி. ஆனால் இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? மயக்கத்தில் இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்கள். மா 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 சாரிம்மா. மா அவசரப்பட்டு உன்னை திட்டிட்டமா, உன்னை பற்றி யோசிக்காமல் பேசிட்டோமா. ஏன் தப்புதாம்மா, என்னை மன்னிச்சிடுமா. உன்னை புரிஞ்சுக்காம பேசிட்டோமா. வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம், வாமா. மா 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 எந்திரிமா. தம்பி, மா ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. அம்மா இங்கே தான் இருக்கேன். அமைதியாரு. என்னாச்சு? சாரிம்மா. பயப்படாதப்பா. என்ன சாமி, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எந்த தப்பும் பண்ணல. இல்லைம்மா, உங்களை புரிஞ்சுக்காம கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேம்மா, சாரிம்மா. அதெல்லாம் எப்போவோ மறந்துட்டேன். ம், இங்கே பாரு, நான் பிறந்தப்ப என்னோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். ஆனால் அதே இது நான் வளர்ந்ததுக்கப்புறம் அது இல்லை. நான் யார்கிட்ட பேசணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும், என்ன படிக்கணும், எல்லாமே அவங்க சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. அவங்களாவது பெற்றவங்க. இதோ உங்கள் அப்பா நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணல, நீ பிறந்தப்ப அவரோட ஜாடையில் நீ இல்லைன்ட்டு என்னை விட்டு போட்டு வேற ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டாரு. உடனே நான் குழந்தைய கையில் வச்சுட்டு எங்கே போகிறது, யார்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் தன்னந்தனியாக போராடிட்டு இருந்தேன். நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு எத்தனையோ பேத்தோட பேச்சு, எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ எல்லாத்தையும் சலிச்சிட்டு வந்துதான் இன்னைக்கு ஒரு பொண்ணா உன் அம்மாவா உன் முன்னாடி நினைக்கிறேன். இதில் நீ என்ன சாமி தப்பு பண்ண? அல்லாத. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. படுவா. தெரியாமல் பேசிட்டேன், சாரிம்மா.